நடிகர் கமலஹாசனை பொறுத்தவரை அவருக்கு காதல் இளவரசன் என பட்டம் கொடுத்தார்கள் என்றால் அவர் அதற்கு 100% பொருத்தமானவர். திரையில் காதல் நடிப்பில் மட்டுமல்ல, திரைக்கு பின்னால் மன்மத லீலைகளிலும் கை தேர்ந்தவர். படங்களில் காதல் காட்சிகளில் தத்ரூபமாக எப்படி அவர் நடிக்கிறாரோ அதே போல நிஜ வாழ்க்கையிலும் செய்து பார்க்க விருப்பம் கொண்ட கட்டிலம் காளையாகவே வலம் வந்திருக்கிறார் கமலஹாசன். அதே போல பெண்களின் உதட்டை கவ்வி இழுப்பது, பின்பக்கத்தை கடிப்பது போன்ற புது புது அம்சங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. இவருடன் கதாநாயகிகளாக நடித்தவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவருக்கே அக்காவாக, அம்மாவாக நடிக்க வேண்டிய சூழலும் பல நடிகைகளுக்கு உருவாகி இருக்கிறது. அப்படி ஒருவர்தான் நடிகை சுமித்ரா. நடிகை சுமித்ரா தன்னுடைய 14வது வயதிலேயே மலையாளத்தில் வெளியான நிர்மாலியம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் அடைந்தவர். தமிழில் 1974 வெளிவந்த அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். இவர் சிவாஜி கணேசன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து பிரபலமடைந்தார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் விருதுகளையும் பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து தமிழில் அவளும் பெண்தானே என்ற பட வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்தில் விபச்சாரி கேரக்டரில் நடித்துள்ளார் சுமித்ரா. முதலில் தன்னுடைய அப்பா இந்த கேரக்டரை மறுத்ததாகவும், விபச்சாரி என்றால் தன்னுடைய மகளுக்கு அர்த்தம் தெரியாது என்று அவர் கூறியதாகவும் சுமித்ரா குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக 90s காலகட்டத்தில் நடித்த நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் கமலஹாசன் பல பெண்களின் கனவு நாயகனாகவே வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது சுமித்ராவுடன் நடிக்கும்போது பல சேட்டைகளை செய்வாராம். பெரும்பாலும் படப்பிடிப்புக்கு வரும்போதெல்லாம் சுமித்ரா தன்னுடைய அப்பாவை அழைத்து வருவாராம். இதை பார்த்ததும் கமல், இவ வரும்போதெல்லாம் சிஐடியுடன் தான் வருவாள் என கூறி கலாய்ப்பாராம். அப்பா இருந்தால் எந்த ஒரு சேட்டையும் செய்ய முடியாது, அப்பா இல்லை என்றால் இவர் என்னை கிண்டல் செய்து கொண்டே இருப்பார் என சுமித்ரா கூறியிருக்கிறார். சுமித்ராவும் கமலும் இணைந்து பல படங்களில் ஜோடியாக நடித்து வந்த நிலையில் சிங்காரவேலன் படத்தில் கமலுக்கு அம்மாவாக நடித்திருப்பார் சுமித்ரா. இது பற்றி சுமித்ரா ஒரு முறை கூறும்போது, சிங்காரவேலன் படத்தில் நான் கமலுக்கு அம்மாவாக நடித்தேன். அதற்கு முன்னதாக அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறேன். இதனால் சிங்காரவேலன் ஷூட்டிங்கில் என்னை அவர் சுமி சுமி என்று கூப்பிட்டார். நான் அவரிடம், உனக்கு இந்த படத்தில் நான் அம்மா கேரக்டர், எனவே அம்மா என்று கூப்பிடு என சொல்வேன். ஆனால் இத்தனை நாளா லவ் பண்ண பொண்ணு எப்படி நான் அம்மா என்று அழைப்பது என கேலியாக பேசுவார் என சுமித்ரா கூறியிருக்கிறார். சுமித்ரா இப்படி சொன்னதால் சுமி சுமி என்று அழைத்து வந்த கமலஹாசன் அதன் பிறகு தன்னை மம்மி மம்மி என்று அழைத்ததாகவும், இதையடுத்து ஏய் உதை கிடைக்கும் என்று அவரை தான் மிரட்டியதாகவும் சுமித்ரா தெரிவித்துள்ளார். அதே சமயம் கமல் பேசுவது பலருக்கும் புரியாது என்று சொல்வார்கள் தானே, ஆனால் தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுக்கு நன்றாக புரியும் வகையில் பேசுவாராம் கமல். குறிப்பாக எல்லாமே ஆபாசமான ஜோக்குகள் தானா. இது பற்றி சுமித்ரா கூறும்போது, கமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் கலகலவென்று இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் பேசினால் டெட்டால் ஊற்றிதான் கழுவ வேண்டும், அந்த அளவுக்கு மோசமாக பேசுவார் என்றும் கூறியுள்ளார் சுமித்ரா. இதனிடையே நடிகர் ரஜினியுடன் பணக்காரன் படத்தில் அம்மாவாக நடித்ததாகவும், 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய அம்மாவை பார்க்கும் ரஜினிகாந்த் உடைந்து போய் அழுவதாக காட்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த காட்சிக்கு ரஜினிகாந்த் அதிக டேக்குகள் வாங்கியதாகவும், தன்னை அம்மா என்று அழுகையுடன் அவர் பார்க்க வேண்டிய அவர் சிரித்து கொண்டிருந்ததாகவும் சுமித்ரா கூறியுள்ளார். சுமித்ராவை அம்மா என்று தன்னால் கூப்பிட முடியவில்லை என்று ரஜினி கூறியதாகவும், இதனால் பொறுமை இழந்த டைரக்டர் ஆங்கிளை மாற்றி இந்த காட்சியை எடுத்ததாகவும் சுமித்ரா தெரிவித்துள்ளார். ஆனாலும் அம்மா என்ற அழுகையுடன் தன்னை கட்டிப்பிடித்த ரஜினி அந்த பக்கம் சிரித்து கொண்டிருந்ததாகவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்துள்ளார் சுமித்ரா.